நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த ஜெயந்திலால் சலானி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஒரே நாளில் தங்கத்தினுடைய விலை 2 முறை அதிகரிக்கிறதுங்கிறது எப்பவாவது நடக்கும் ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் பார்க்கும் பொழுது அனுதினமும் நடக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. இந்த போக்கு எப்படி இருக்கும்? தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது இந்த 2 முறை விலை உயர்வு என்பது எங்களுக்கே ஒரு புதிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இது எப்போது அபரீதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு மாசத்துல மட்டும் ஏறக்குறைய ஒரு 15 தடவைக்கு மேல தான் நடந்திருக்கு. இது எல்லாமே தங்கத்துடைய விலை இன்னும் மேல் நோக்கி செல்வதற்கான குறியீடு தான் தெரியுது. தங்கத்துக்கு தொடர்ந்து வெள்ளியும் பெரிய அளவில் விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. வரலாறு காணாத வகையில் வெள்ளியுடைய விலை உயரும் அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்கள நிறைய இப்ப வெள்ளி கூட பாத்தீங்கன்னா வெள்ளியுடைய பெரிய அளவு டிமாண்ட், கேட்ட அளவுக்கு வெள்ளி கிடைக்கல. எல்லாமே இறக்குமதி செய்து வரக்கூடிய பொருட்கள் அங்கேயே பெரிய அளவுல அதனுடைய தேவைகள் அதிகரித்து இறக்குமதியும் குறைந்து விட்டது. அதனால வெள்ளியுடைய விலையும் தொடர்ந்து தங்கத்தை போலவே உயர்ந்து வருகிறது. 2 உலோகங்களும் பெரிய அளவில் உயர்வை நோக்கி இன்னும் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். தங்கத்தின் விலை இதே போல் பலமுறை உயர்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் 92,000 கடந்து முதன்முறையாக தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. தங்கத்தினுடைய விலை உயர்ந்த போதெல்லாம் ஏதோ ஒரு நிலைக்கு வந்த பிறகு மீண்டும் விலை குறைய தொடங்கும். அது தற்போது எப்ப நிகழும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, இப்பொழுது நிகழ்வதற்கான எந்த அறிகுறியும் இப்பொழுது சமீபத்தில் தெரியவில்லை. அதாவது தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டுதான் வரும். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய உண்மையான விலையை அது அடையவில்லை அப்படின்னே சொல்லலாம். தங்கமாகட்டும் அல்லது வெள்ளியாகட்டும் இன்னும் ஒரு பெரிய விலை நோக்கிய அதனுடைய பயணம் இருக்கும். விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வியாபாரம் எப்படி இருக்கிறது? மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இல்ல, மக்களை பொறுத்தவரை, நுகர்வோரை பொறுத்தவரை இன்னும் விலை உயர்ந்துடும் என்ற கணக்கில் இன்னும் சீக்கிரமாக வாங்குகிறார்கள். அதாவது அவர்கள் வாங்க வேண்டிய அடுத்த மாதம் அவருடைய திட்டமிட்டிருப்பார்கள் வாங்க வேண்டும் என்று. இன்னும் விலை உயர்ந்ததற்காக அவங்க முன்கூட்டியே வாங்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, எல்லா இடங்களிலும் விற்பனை நன்றாக இருக்கிறது. அப்படின்னா நுகர்வோர் இன்னும் ஒரு பீதி பயம் இருக்கிறது. இன்னும் விலை உயர்ந்துவிடும், விலை உயர்வதற்கு முன்பே நாம் கொள்முதல் செய்து வைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில முன்கூட்டியே வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தங்கத்தினுடைய விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்திருக்கிறது. இதே போக்குதான் இன்னும் சில நாட்களுக்கு இருக்கும் என்று ஜெயந்திலால் சலானி தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.